ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சென்னை எக்மோரில் போயிட்டு இருக்கிற ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கோட ஸ்டேட்டஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது பிளாட்ஃபார்ம் 5 அண்ட் 6ல் இருக்கோம். 6ல் இருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் போகிற ட்ரெயின், அப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து டுவர்ட்ஸ் பார்க் ஸ்டேஷன் போகிற ட்ரெயின் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் பிளாட்ஃபார்ம் 10 அண்ட் 11ல் தான் முன்னாடி வந்துட்டு இருந்தது. இப்போ அங்கே ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கு, அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் தான் வந்து பிளாட்ஃபார்ம் 10 அண்ட் 11க்கு போகிற வே, பட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம புதுமல்லி ஹைவேல இருக்கிற தினத்தந்தி ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கோம். இதில் இந்த வழியாக உள்ளே போனால் தான் நம்மளால் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும். அதாவது புதுமல்லி ஹைவே ரோட்லேருந்து இந்த வழியாக தான் உள்ள போக முடியும். இதில் வந்து ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குது. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம்லேருந்து இங்கே வரணும்னா கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வரணும். ஸோ இந்த சைடுமே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து டிவைடர் வச்சு பிளாக் பண்ணிடுறாங்க. இதை தாண்டி பைக்கு எதையுமே அலோவ் பண்ணுறதில்ல. இந்த ஒரு சில ஆட்டோஸ் மட்டும் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. யாராவது நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள உள்ள வரைக்கும் கூட்டு போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கிங் இப்போதைக்கு இங்கே கிடையாது. நம்மளுக்கு காந்தி அர்வின் ரோடு பக்கம் தான் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி இருக்கிற அந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிற ஏரியா தான். இதில் அந்த சைடில் நம்மளுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. அதை போய் பார்க்கலாம். இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபியூச்சரில் ஏர்போர்ட் மாதிரி செப்பரேட்டாக அரைவல் டெபார்ச்சர் அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அதுக்காக இங்கே வந்து இப்போ பேஸ்மெண்ட்லேருந்தே பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிரவுண்ட் லெவலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே கீழே பள்ளம் தோண்டி அதில் வந்து கீழே காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே இந்த கம்பி கட்டி அதில் காங்கிரீட் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து புதுமல்லி ஹைவேலேருந்து உள்ளே வந்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில் போனோம்னா நம்மளுக்கு வந்து அங்கே தான் வந்து எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அந்த மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி ரீடெவலப்மெண்ட்கான ஒர்க்கு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. அதை வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி மிகப்பெரிய காலம் போட்டுறதை பார்க்க முடியுது. அதாவது பேஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பாதி டிஸ்டன்ஸ் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து ரூஃப் டாப் பிளாஸா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் போக போக எப்படி இந்த ஏரியா மாறுது அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. இதுக்கு ரைட் சைடில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டியிருக்காங்க. இதில் தான் வந்து இந்த டெர்மினல், அதாவது பூந்தமல்லி ஹை ரோடு பக்கம் உள்ள டெர்மினல் வரப்போகுது. ஸோ அதுக்காக அங்கே பக்கத்தில் மிகப்பெரிய பள்ளம் தோண்டியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 20 அடி மேலே ஆழம் இருக்கும். ஸோ அந்த பள்ளத்தில் கீழே ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டு ஸோ இதிலேருந்து பேஸ்மெண்ட் எழுப்பி இங்கே தான் வந்து டெர்மினல் வரப்போகுது. இதில் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்மளுக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரி எக்ஸிட் இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்முக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் அவங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ரேம்ப் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த காந்தி அர்வின் ரோட் பக்கம் புதுசாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஹால், அப்புறம் ஏசி வெயிட்டிங் ரூம், ஸோ அதுவும் இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 10 அண்ட் 11 பக்கத்தில் தான் இருக்கிறோம். இதில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிற இந்த ரூட்டையும் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த ரூட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. April 5 வரைக்கும் இந்த ரூட்டில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகாது. பட் அதுக்கான அந்த டெவலப்மெண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 6 or 7 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஒர்க்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். பட் எல்லா ஒர்க்குமே ரொம்ப வேகமாக தான் போயிட்டுருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சு இந்த ரூட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சபர்பன் ட்ரெயினில் உள்ள அந்த டிராஃபிக் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கொஞ்ச தூரத்தில் மல்டி லெவல் கார் பார்க்கிங்,
அப்புறம் பார்சல் ஆஃபீஸ் அதுக்குரிய பில்டிங் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தெரியும். இப்போ நம்ம காந்தி எர்வின் அந்த ரோட்டில் இருக்கிறோம். இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் எக்மோரோட என்ட்ரன்ஸு. ஸோ இது பக்கத்துலேயே வந்து அந்த ஏசி வெயிட்டிங் ஹால் இதுவும் இருக்குது. 24/7 அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து காந்தி எர்வின் ரோட் பக்கம் இருக்கிற டெர்மினல் ஆஃபீஸோட ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பேஸ்மெண்ட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காங்கிரீட்லாம் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஃப்ளோரில் காங்கிரீட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே காலம் எழுப்புற வேலைகள்லாம் போயிட்டுருக்குது. இப்போ பிளாட்ஃபார்ம் 3 and 4 போயிட்டு இந்த ஒர்க்கை திரும்ப இன்னொரு டைரக்ஷனில் இருந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். வாங்க போவோம். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 3 and 4 இருந்து இந்த டெர்மினல் பில்டிங்களோட இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே தான், கீழே பேஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் லெவலில் காங்கிரீட் போட்டாங்க. செகண்ட் லெவலில் காங்கிரீட் ஆல்மோஸ்ட் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே அந்த காலம் ஒர்க் போயிட்டுருக்குது. நம்ம தூரத்தில் அந்த கார் பார்க்கிங்குரிய பில்டிங் அதுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அதுபோக 10 and 11 அந்த ட்ராக் ஒர்க்கும் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 சைடும் உள்ள டெர்மினாலையும் அப்புறம் வந்து அந்த பார்சல் ஆஃபீஸ் அப்புறம் வந்து கார் பார்க்கிங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற அளவில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஓவர் பிரிட்ஜஸ் வரப்போகுது. அதாவது மக்கள் நடந்து போகிற அளவில் உள்ள ஓவர் பிரிட்ஜஸ். அது மட்டும் இல்லாமல் ரூஃப் பிளாசா, அதாவது நிறைய கமர்ஷியல் ஷாப்ஸுமே அங்கே வரப்போகுது. இந்த எல்லா ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கும் முடிஞ்சோன்னா இந்த எக்மோர் ஸ்டேஷன் வந்து ஏர்போர்ட்டுக்கே டஃப் கொடுக்குற அளவில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஒர்க்கெலாம் முடிஞ்சு இந்த ஃபுல் ஸ்டேஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆர்வமாக இருக்கிறேன். ஹோப் நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இப்போதைக்கு எக்மோர் ஸ்டேஷனில் இந்த டெவலப்மெண்ட் ஒர்க் தான் போயிட்டுருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதை மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.